ஹாய் ஆல், இன்னைக்கு சாலட் பண்ணுறதுக்கு ஃப்ரூட்ஸ் தான் கட் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்பிள், பொமோகிரானட், பேரிக்காய், இது கூட வந்துட்டு வேக வச்ச கருப்பு கொண்டக்கடலை, அதுக்கப்புறமா வறுத்த வேர்க்கடலை. சாட்டர்டே அன்னைக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு ஷாப் போயிருந்தோம். ஸோ அங்கேருந்து வந்து இதை வாங்கிட்டு வந்திருந்தேன். புதினா ஃப்ளேவர், இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால இது கூட சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக பிளாக் சால்ட்டு, பிளாக் பெப்பரு, அதுக்கப்புறமா லெமன் ஜூஸு இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டேன். அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒயிட் ரைஸு, கத்திரிக்காய் போட்டு சாம்பார், தேங்காய் பூ போட்டு பீட்ரூட்டு இது தான் வந்து செய்திருந்தாங்க. அப்புறம் சேலடும் வந்து கொடுத்துட்டேன். நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 10:30 போல் வந்துட்டு மாவு அரைக்கிறதுக்கு அம்மா வந்து இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. முன்னாடி நாள் வந்து கருப்புலேருந்து அதுக்கப்புறம் மிக்சடு மில்லட்டு. இந்த மில்லட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா தென்னை, குதிரவாளி, சாமை, அதுக்கப்புறமா மட்டரிசி, வெந்தயம் இதெல்லாம் வந்து ஊற வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா மிக்சிலே போட்டு அரைச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் தான் வந்து போட்டிருந்தேன், அதனால் வந்து மிக்சிலே அரைச்சிட்டேன். உப்பு போட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா வச்சுட்டேன். நைட்டு வந்து இட்லி செய்கிறதுக்காக. அதுக்கப்புறமா வந்துட்டு வாழைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதையும் வந்துட்டு க்ளீன் பண்ணாங்க. நாளைக்கு வந்துட்டு கூட்டு மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இது வந்து நைட்டு இட்லி வந்து செஞ்சது. மாவு வந்து புளிச்சிருச்சு. அதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி தான் வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டேக்கு தேவையானது எல்லாம் வந்து ஊற வச்சாச்சு. பச்சை பயிர் முளை கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் சாலட் பண்ணுறதுக்கு சுண்டல், சப்ஜா சீடு, அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் பாதாம், கிரேப்ஸ் இதெல்லாம் ஊற வச்சாச்சு. அப்புறம் சுக்காஃபியும் போட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.